அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எப்பொழுது நிரப்புவாங்க, அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, ரிசல்ட் மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வழங்குவாங்க, ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசியில் இப்போ நடந்துகிட்ருக்கிற என்ன ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு, எப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பெரும்பாலான இந்த போக்குவரத்து கழகங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான அனைத்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சில இடங்களில் மட்டும் விடுபட்டவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் கேஸ் போட்டிருந்தாங்க, சில இடத்துல நடக்காமல் இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அகைன் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டும் அந்த செய்தியும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். 23ஆம் தேதி நடந்தது, 29ஆம் தேதி இன்னொரு இன்டர்வியூ இருக்குது. அதுக்கான கால் லெட்டர்ஸும் நம்ம காட்டி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம். இந்த நிலையில் டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, அப்பாயின்மெண்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜனவரி மாத தொடக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டேட்டுக்காக வெயிட்டிங், ரைட்டா? மற்றபடிக்கு அப்பாயின்மெண்ட் பொறுத்தவரை முதல் கட்டமாக ஒரு 50 பேருக்கு துணை முதலமைச்சர் கையில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சேரும், ரைட்டா? இதுதான் விஷயம். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க சென்னையில். அது ஜனவரியில் நடக்க போகுது. அது டேட் துணை முதலமைச்சரோட டேட்டுக்காக தான் காத்துட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த மந்த் எண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த விடுபட்டவர்களுக்கான இன்டர்வியூவும் கம்ப்ளீட் ஆகிடும். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. அதே சமயத்தில் இன்னும் வருங்காலங்களில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, நிறைய போஸ்டிங்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னாக்கா இப்போ நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பஸ் நிறைய எடுக்க போகிறாங்க. அந்த பஸ்ஸில் நிறைய போஸ்டிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நடந்ததே வேறு. பூவிருந்தவல்லியில் உள்ள மாநகராட்சியில் பஸ் மின்சார பஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் பணியாற்றுறதுக்காக கண்டக்டர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரங்கள் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம், எத்தனை நாள் வேலை, இந்த மாதிரி முழுமையாக கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இனி வரும் காலங்களில் ஒரு நல்ல அரசு, நல்ல ஆட்சி அமையும் பட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் போஸ்டிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் போஸ்டிங்ஸாக எடுப்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இருக்குது அப்படின்னாக்கா அங்கு பர்மனெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி தனியார் துறை ஒன்று இயங்குது அப்படின்னாக்கா அவங்க அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான 2 செக்டார்ஸ் இருக்கும், ப்ரைவேட் செக்டார் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்னு சொல்லிட்டு. ஸோ அரசு மக்களுக்கான ஒரு சர்வீஸ் கொடுக்குது அப்படின்னும்போது ப்ரைவேட் செக்டாரில் பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு செக்டார்ஸ் அரசு துறையை வச்சு அதை சமாளிப்பாங்க. இப்போ ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அப்படின்னு அறிவித்தாலும் அரசு பேருந்துகளை வச்சு அதை இது பண்ணுவாங்க, ஈக்குவல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா துறையிலையும் அரசு துறையும் இருக்கும், தனியாரும் இருக்கும். அப்படி ஒரு கலப்பு பொருளாதாரம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஏன்னாக்கா முழுக்க நம்ம எப்படி சொல்கிறது, தனியார் மயமாதலுக்கும் போக மாட்டோம், தாராளமயமாதல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மிக்சடு எக்கானமி தான் நம்ம இந்தியாவோடது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் போஸ்டிங் எடுக்கிறது, இது என்றைக்கு இருந்தாலும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஸோ அதே மாதிரி ஆட்சி மாறும் பட்சத்தில், ஒரு நல்லாட்சி அமையும் பட்சத்தில் இது சரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட், எல்லாத்துலேயும் கமிஷன் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வருது. அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இனி வரும் காலங்களில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த அரசு கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க, டிசிசி மெத்தட் படி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு எடுக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 1500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 1000, 1500 அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எடுப்பாங்களே தவிர இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களிலும் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் பக்கம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. 5000 10,000 பேர் வரைக்கும். அந்த வர்றவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளாக ஓடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை தான் தற்போது இருக்குது. மறுபடியும் அந்த இப்போ ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க, அதில் 500 பேர் ஓடிடுறாங்க. ஒரு வாரம் 10 நாள் வேலை செஞ்சுட்டு அவங்களும் ஓடிடுறாங்க. மறுபடியும் அடுத்த பேட்ச் எடுக்கிறாங்க. இப்படி தான் ரொட்டேஷன் தான் போய்ட்டுருக்கு. பர்மனெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இந்த சேவை கரெக்டாக நடக்கும். அது என்ன சொல்கிறது,
இப்போ தனியார் துறை இயங்குது அப்படின்னா அது ஒரு சடன் ரூல்ஸ் படி இறங்கும். அதே மாதிரி பொதுத்துறையும் ஒரு ரூல்ஸ் படி இயங்கும். ஆனால் பொதுத்துறை நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னும்போது அது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகம் மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்காங்க. ஏன்னாக்கா பர்மனெண்ட் ஜாப்ஸில் இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி நடத்தப்படுவார்கள், அதே கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கவங்கள ஒரு மாதிரி நடத்துவாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது மாறுதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேக்கன்சி கம்மியான இதில் தான் எடுக்கும். கூடிய விரைவில் இப்போ முடிச்சிருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்கிடுவாங்க. மேலும் அடுத்தடுத்த பணியிடங்கள் நிரப்புவது எல்லாமே ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். இனி வருங்காலம் எப்படி அமையப்போகுது அப்படின்றது வரக்கூடிய அடுத்த கட்ட எத்தனை போராட்டங்கள் பார்த்தாலும் அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய தலைவர்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது. நம்மளுடைய அந்த வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.